மலரோட மாமியார் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஓவரா போயிட்டுருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, செம்ம டென்ஷனாக இருக்காங்க. இது பிரச்சனைய நான் இப்படியே விட மாட்டேன். நீங்கள் 2 பேரும் எனக்கு அடங்க மாட்டேங்கிறீங்கல்ல, என் பேச்சை கேட்காம இஷ்டத்துக்கும் பண்ணுறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் சாப்பிட உட்காரும்போது ஆரம்பிக்கிறாங்க பேச்ச. என்னம்மா நீ ஃபோன் பண்ணியிருந்த அப்படின்னு சொன்னோன்னே, அது ஏன்டா கேட்குற, உங்ககிட்ட வந்தோடனே சொல்லணும்னு நினச்சேன். சரி சாப்பிட்றீங்கன்னு பார்த்தேன், அதான் சாப்பிட்டுட்ருக்கோம்ல சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கேட்டோன்னே, இன்றைக்கி என்ன நடந்தது தெரியுமா அப்படின்றாங்க. என்னம்மா நடந்தது, உன் பொண்டாட்டி அந்த மதி கூட சேர்ந்துட்டாடா. என்னம்மா சொல்கிற? ஆமாடா, மதிக்கிட்ட துணியை துவைக்க சொன்னா அவள் துவைக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. ஏன் மொட்டையாக சொல்கிறீங்க? கரெக்டாக சொல்லுங்கள். துணி துவைக்க மாட்டேன்னு நான் சொன்னா மதி இன்னர் வேறு தான் துவைக்க மாட்டேன்னு சொன்னான். அதை சொல்ல வேண்டியதானே உங்கள் பிள்ளைக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்க. பார்த்தியா மலர் எப்படி வாய் பேசுகிறான்னு சொல்லிட்டு, எல்லாம் மதி கொடுக்குற ட்ரைனிங் அப்படின்னோடனே, எனக்கு யாரும் ட்ரைனிங் கொடுக்கல, நான் உண்மையை தாங்க சொல்கிறேன். இவங்க இன்னர் வேர்லாம் மதியை துவைக்க சொல்கிறாங்க. பாவம் இல்லை மதி இப்படிலாம் செய்யலாமாங்க அப்படின்னோடனே, என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டுருக்க, இன்னர் வேரில் எதுக்குமா மதி துவைக்கணும் அப்படின்னோடனே, பின்ன என்னடா துவைச்சு போட்டால் என்னடா தப்பு, இங்கே பாருமா எங்கள் இன்னர் வேறு தான் நாங்கள் தான் துவைக்கிறோம். நானும் சரி சுரேஷும் சரி அவங்கவுங்க இன்னர் வேறு துவைச்சிடுவோம். அதே மாதிரி அப்பாவையும் ஒரு இன்னர் வேறு துவைக்க சொல்லு. அதை விட்டுட்டு மதிக்கிட்ட கொடுக்குறியா? இது நல்லா இருக்காமா நீ பண்ணுறது? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கலாமா அப்படின்றாங்க. அது கேட்டு அப்படியே வந்து ஆடி போகிறாங்க. உடனே வந்து அவங்க அப்பா பார்த்து, என்னப்பா உங்கள் இன்னர் வேறு நீங்கள் தானே துவைக்கணும், அதை மதிக்கிட்ட கொடுத்து தப்பு நீங்கள் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னோடனே, அப்படியே வந்து அது வந்து பாக்கியராஜ் அப்படின்றாங்க, தப்புப்பா, இதெல்லாம் அம்மாவுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. பாக்கியராஜ் வந்து இந்த மாதிரி பேசுனதை கேட்டுட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மலர் அவரை பாராட்டுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மதி வந்து ரூமுக்கு போகிறாங்க. அப்போ வந்து சுரேஷ் என்ன பண்ணுறாரு, அமைதியாக இருக்கார். அவர் எதுவுமே பேசாமல் ஷர்ட்லாம் இல்லை அதை அந்த இடத்துல கரெக்டாக வச்சிடுறாரு. அதே மாதிரி வந்து தூங்குறதுக்கு தேவையான இடத்தையும் அழகாக வந்து ரெடி பண்ணி வைக்கிறாரு. அதெல்லாம் பார்த்து மலர் யோசிக்கிறாங்க, இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்துட்டே இருக்கார். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே வெளியே போகிறாரு. மலரும் ஒன்றும் புரியாமல், மதியம் ஒன்றும் புரியாமல் இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, சுரேஷ் வெளியே போகும்போது கரெக்டாக பாக்கியராஜ் வராரு. அண்ணன் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னோடனே, சொல்லு சுரேஷே அப்படின்றாங்க. இல்லைண்ணே, இன்றைக்கி அப்பா அம்மாவை நீ ஏற்று பேசுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. நான் ஏற்று பேசலடா, உண்மையை தான் சொன்னேன். இது தப்புன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஏன் அம்மாவுக்கும் தெரியும். தெரிஞ்சு தான் அப்படி பண்ணியிருக்காங்க. ஏன்னா மதி வேலைக்கு போகல, வீட்டில் இருக்கா. அதனால் அவள் ஒன்றை வர அன்னைக்கு கை வாங்கிட்டால, அந்த காண்டை தான் அம்மா இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. இது கூட எனக்கு புரியாமல் இருக்குது, உனக்கு புரியுது இல்லை சுரேஷே அப்படின்னோடனே அப்படியே யோசிக்கிறாரு. இங்கே பார் சுரேஷே, நம்ம பொண்டாட்டிங்க வந்து யாரையும் நம்பி வரல, நம்மளை நம்பி மட்டும்தான் வந்திருக்காங்க, அதுதான் உண்மை. நீங்கள் வேணால் அண்ணியே சொல்லலாம், ஆனால் மதியெல்லாம் அப்படி கிடையாது. மதி கூட அப்படி தான். ஏன்னா இங்கே எல்லாரோட நீ தாண்டா அவளுக்கு முக்கியம். அவள் இன்னும் உங்ககிட்ட அட்டாச்மெண்ட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, உனக்காகவே இருப்பாடா. அந்த அட்டாச்மெண்ட்டை நீ தான் உருவாக்கணும் வந்து சுரேஷ் அப்படின்னோடனே, எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைண்ணே, அண்ணி இருக்க மாதிரிலாம். இங்கே பார், இன்றைக்கி நான் இவ்வளோ நாள் அன்றைக்கி நான் சப்போர்ட் பண்ணது உனக்கே தெரியும்ல. நான் மலருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், அமைதியாக இருந்துருவேன், எது அப்பா அம்மா தப்பு செஞ்சாலும் சரி. ஆனால் இன்றைக்கி ஏன் சரி சப்போர்ட் பண்ணேன், ஆனால் அம்மா அப்பா செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. அதுவும் அம்மா தப்பு செஞ்சிச்சு, அதை வேற எல்லாம் முன்னாடி சொல்கிறாங்க. அப்போது எவ்வளோ வந்து கஷ்டமான ஒரு விஷயம். இந்த டைமில் கூட நான் நிற்கலைன்னா நான் புருஷனாக இருக்க அருகதே இல்லை சுரேஷ் அப்படின்றாங்க. இங்கே பாரு, எப்போவுமே பொண்டாட்டிங்களுக்கு நம்ம வந்து எல்லாமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நிற்க வேண்டிய டைமில் கரெக்டாக நிற்கணும் நம்ம அவங்களுக்கு துணையாக. அப்போ தான் அவங்களுக்கு நம்ம மேலே மதிப்பு வரும். முதல்ல புருஷன் பொண்டாட்டிக்கு அடித்தளமே என்ன தெரியுமா சுரேஷ் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. 2 பேருக்குமே அடித்தளம் அன்பு மட்டும்தான், காதல் மட்டும்தான், மீதியெல்லாம் அப்புறம் தான். ஏன் 2 பேரும் வந்து புருஷன் பொண்டாட்டியை வாழ்கிறது கூட அப்புறம் தான். முதல்ல ஒருத்தர் புரிதல் இருக்கணும், அன்பு இருக்கணும். அந்த இடத்துல தான் உறவு பலப்படும் சுரேஷ். இதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கும் மதிக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு யோசிக்கிறார் சுரேஷ். இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ தானே நம்மளுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு.